ஓகே, இந்த வீடியோவில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட இது. சரிங்களா? தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள். தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளினுடைய செயல்பாடுகள். ஓகேங்களா? வெறுமனே பார்த்தீங்கன்னா மனு செய்கிறது, அரசாங்கத்தை கெஞ்சி கேட்கறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சில இளைஞர்களுக்கு பிடிக்கல. சரிங்களா? ஒரு சில தலைவர்களுக்கும் பிடிக்கல. அதனால் புரட்சிகர பாதையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. சரிங்களா? அவங்க ஆங்கிலேய அரசை வந்து எதிர்த்து என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி சில குறிப்புகளை நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. சுதேசி இயக்கம் நம்ம ஏற்பட்ட சொன்னோம் இல்லையா? சுதேசி இயக்கம் 1905, அதாவது வங்க பிரிவினைக்கு பிறகு ஏற்பட்டதாக நம்ம சொன்னோம். சரிங்களா? இந்த சுதேசி இயக்கம் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சரிங்களா? அதனால் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. சுதேசி இயக்கத்தினுடைய வெளிப்பாடாக இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க? புரட்சிகர பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. புரட்சிக்காரர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புரட்சியில் ஈடுபாட நினைக்கிற இளைஞர்களுக்கு புகலிடமாக இருந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்போ புரட்சிகார தேசியவாதிகளுக்கு புகலிடமாக அமைந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற புரட்சிக்காரர்களுக்கு அறிமுகமும் எப்படிலாம் வந்து ஆங்கில அரசை எதிர்க்கணுன்ற அறிமுகமும் அதற்கு என்னென்ன செய்யணுன்ற பயிற்சியும் எங்கே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற இந்திய ஹவுஸ் அப்படின்ற இடத்துலையும் பாரிஸ்லேயும் நடந்தது. சரிங்களா? பாரிஸ்லேயும் இந்தி ஹவுஸ், லண்டனில் இருக்கிற இந்திய ஹவுஸ்லேயும் பயிற்சியும் அறிமுக வகுப்புகளும் நடந்தது. சரிங்களா? எல்லாம் ஒரு திட்டமிடல் இருந்தால்தான் கரெக்டாக நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியும். சரிங்களா? அதனால தான் இந்த 2 இடத்துலையும் புரட்சிக்காரர்களுக்கு பயிற்சியும் அறிமுகமும் வந்து நடந்தது. சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய ஹவுஸு, இன்னொன்று பாரிஸ். சரிங்களா? ஓகே. இந்த இந்த புரட்சிக்காரர்களில் ரொம்ப முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியம், வாவே சுப்பிரமணியம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் விவி சுப்பிரமணியம், டிஎஸ்எஸ் ராஜன் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நபர்கள். சரிங்களா? ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரி வழியாக, ஏன்னா பாண்டிச்சேரியில் தான் போயிட்டு இவங்க தஞ்சம் அடைஞ்சிருவாங்க ஆங்கில அரசுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஏன் பாண்டிச்சேரி வந்து புகலிடமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. பாண்டிச்சேரி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? பிரெஞ்சுக்காரர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இங்கேருந்து அவங்க அங்கே போயிட்டு தஞ்சம் புகுந்துடுறாங்க புரட்சிக்காரர்கள்லாம். சரியா? அப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகள் வெளிவந்தது, அங்கே தான் நூல்கள் வெளியிட்டார்கள். ஏன்னா அங்கே தான் கைது செய்கிறது கடினம். ஓகேவா? சரி. இந்த விவி சுப்பிரமணியம், டிஎஸ்எஸ் ராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிடி ஆச்சாரியா, இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நூல்கள்லாம் வந்து வெளியிடுறாங்க. பாண்டிச்சேரி வழியாக சென்னைக்கு விநியோகம் பண்ணுறாங்க. சரிங்களா? சென்னைக்கு வந்து விநியோகம் பண்ணுறாங்க. அங்கே புரட்சிக்காரர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து இதே ஒரு பொழுதுபோக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டமிடலோடு செஞ்சாங்க. சரிங்களா? புரட்சிக்கார பத்திரிகைகள்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம், இந்த போன்ற புரட்சிகர பத்திரிகைகள்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு வெளிவந்தது. சரிங்களா? ஓகே. அதில் ஒன்று தான் பாரதியாரும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து தஞ்சம் புகுந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து இருந்தார், தஞ்சம் புகுந்திருந்தார் ஆங்கில அரசுக்கு பயந்து. சரிங்களா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகளை வெளியிட்டார். அதில் நிறைய புரட்சிகர பாடல்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. சரிங்களா? அந்த பாடல்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஆங்கில அரசு தடை செய்யப்பட்டது. சரிங்களா? பாரதியோட பாடல்கள்லாம் தடை செய்யப்பட்டது. 1910 அரவிந்த கோஷ் 1910 அரவிந்த கோஷும் வாவே சுப்பிரமணியனும் வருகைக்கு பிறகு, எங்க பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு புரட்சி வந்து தீவிரமடைந்தது. யார் வருகைக்கு பிறகு பாண்டிச்சேரியில் புரட்சி வந்து தீவிரமடைந்ததுன்னு கேட்டாங்கன்னா யாருங்க? அரவிந்த கோஷும் வாவே சுப்பிரமணியம்.
சரியா? இந்த தீவிரமடைந்த அந்த புரட்சி எது வரைக்கும் நீடித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர் வரைக்கும் நீடித்தது. சரிங்களா? முதல் உலகப் போர் எப்போ நடந்தது? 1914. சரிங்களா? அது வரைக்கும் இந்த தீவிரம் வந்து காட்டப்பட்டது புரட்சியாளர்களிடையே. சரியா? ஓகே. சுதேசி இயக்கத்தை ஒடுக்கிறதுக்காக ஆங்கில அரசு என்ன செய்யுதுன்னா, சுதேசி இயக்கத்தை ஒடுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? ஜி சுப்பிரமணியம், சுரேந்திரநாத் ஆர்யா, எஸ்என் ஆர்யான்னு சொல்லுவாங்க. சுரேந்திரநாத் ஆர்யாவை எஸ்என் ஆர்யான்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்என் கைது செய்கிற பட்டியலில் இவங்களுடைய பேரும் இருந்தது. எக்கச்சக்கமான பேர் கைது செய்தாங்க. அதில் முக்கியமானவர் இந்த ஜி சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் யாருங்க? சுரேந்திரநாத் ஆர்யா. சரிங்களா? எஸ்என் ஆர்யான்னு சொல்லுவாங்க. ஜி சுப்பிரமணியம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஜி சுப்பிரமணியம் தான் தி இந்து என்ற பத்திரிகையை வந்து தொடங்குவது அவர் தான். இந்த இந்துன்ற பத்திரிகை எதுக்காக தொடங்கப்பட்டது? ஆங்கிலேய அரசை எதிர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஓகே. கைதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பாரதியார் என்ன பண்ணாருன்னு சொன்னால் பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிட்டார். ஓகேங்களா? ஒரு கட்டத்தில் ரொம்ப தீவிரமாக வந்து பாரதியாரை கைது செய்யறதுக்கு ஆங்கில அரசு முனைப்பு காட்டிச்சு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த கைதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பாரதியார் என்ன பண்ணார்? பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்துட்டார். சரிங்களா? ஓகே. இந்த பாரதியார் இடம்பெயர்ந்ததை ஒரு யுக்தியாக பயன்படுத்திக்கிட்டு வாவேசு சுப்பிரமணியமும் அரவிந்த கோஷம் பாரதியார் எப்படி போயிட்டு தஞ்சம் புகுந்தாரோ அதே போல் என்ன பண்ணுறாங்க? பாண்டிச்சேரிக்கு இவங்களும் போய் குடிபெயர்ந்துடுறாங்க. சரிங்களா? ஓகே. தூத்துக்குடியில் சுதேசி இயக்கம் பார்த்தீங்களா அடக்கப்பட்டதுன்றதெல்லாம் நம்ம போன வீடியோ வாவுசி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்ருப்போம். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இந்த நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? தூத்துக்குடியில் கழகம் ஒடுக்கப்பட்டது, கைது செய்யப்பட்டார்கள். திருநெல்வேலியில் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வில் 4 பேரை வந்து படுகொலை செய்யப்படுறாங்க, சுட்டு கொல்லப்படுறாங்க. இதுக்கு பழி வாங்குற திட்டமும் செயல்பாட்டுக்கு வருது. சரிங்களா? இதுக்கு பழி வாங்குறதும் ஒரு திட்டத்தில் ஒன்று. சரிங்களா? இந்த புரட்சிக்காரர்களில் அதே மாதிரி ஆங்கில அரசு எப்படிலாம் வந்து மக்களை ஒடுக்குச்சு அப்படின்னு சொல்கிறத நிறைய பத்திரிகைகள் வந்து அம்பலப்படுத்தியது. தொடர்ந்து பத்திரிகைகளில் வந்து இந்த மாதிரி செய்தி வர வர மக்களிடையே தானாக வந்து எழுச்சி உண்டாயிடுச்சு. சரிங்களா? ஓகே. இதில் ஒரு முக்கியமான ஒரு புரட்சிவாதி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புரட்சிக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வாஞ்சிநாதனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? வாஞ்சிநாதன் இந்த இயக்கம் சொன்னோம் இல்லையா, சுதேசி இயக்கத்தின் மூலமாக இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்பட்டு இதில் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒருத்தர் தான் இந்த வாஞ்சிநாதன். சரிங்களா? ஓகே. 1880 திருவிதாங்கூரில் அரசினுடைய பகுதி தான் செங்கோட்டை. அந்த செங்கோட்டையில் தான் வாஞ்சிநாதன் பிறந்தார். சரிங்களா? திருவிதாங்கூர் அரசின் பகுதி செங்கோட்டை. செங்கோட்டையில் தான் யார் பிறந்தது? வாஞ்சிநாதன் பிறந்தார் 1880. ஓகே. அதே போல் ஒரு காலகட்டத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வேலை செஞ்சுருக்காரு. புனலூர் அப்படின்ற இடத்துல வனத்துறை காவலராக பணியாற்றியிருக்கார். சரிங்களா? புனலூர் என்ற இடத்துல வனத்துறை காவலராக பணியாற்றியிருக்கார். சரியா? ஓகே. இந்த நிகழ்வுலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவரும் மற்றும் சிலரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பாரத மாதா அப்படின்ற ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க, ரகசிய அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1904. யார் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. சரிங்களா? ஓகே. இந்த பாரத மாதா அமைப்போடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர் அல்லது ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலமாக இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது. ஒரு ஆங்கிலேய அதிகாரியை போட்டு தள்ளிட்டா அதன் மூலயமா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு புரட்சிக்கு வித்துடுறது. இதுதான் இந்த அமைப்போடைய நோக்கம். சரிங்களா? ஈஸியாக சொல்ல போனாக்கா கொலை செய்கிறது மூலயமா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஆங்கிலேய அதிகாரிகளை. சரிங்களா? ஓகே. இந்த அமைப்பால் ஈர்க்கப்பட்டவர் தான் யாருங்க?
வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் வந்து இந்த பாரத மாதா சங்கத்தின் மீது ஒரு ஆர்வம் காட்டுறார். சரிங்களா? ஓகே. காங்கிரஸ் செயல்பாடுகள் பிரிட்டிஷ் அரசை பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தியது. தொடர்ந்து சுதேசி இயக்கம், நிறைய போராட்டம், இது போல நிறைய விஷயங்கள் நடக்கிறதால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபர்ட் WDE ஆஷ். ஓகேங்களா? ராபர்ட் WDE ஆஷ். சரிங்களா? ஓகே. இவர் தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் 4 பேர் சுடப்படுறதுக்கு காரணமாக இருந்த கலெக்டர் இவர் தான், ராபர்ட் WDE ஆஷ். சரிங்களா? அதனால தான் இவரை வந்து கொல்லணும்னு சொல்லி ஏற்கனவே திட்டம் தீட்டியாச்சு. ஓகேவா? ஓகே. வாஞ்சிநாதன் தான் அதுக்கு பணிக்கப்படுறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து முடிக்கணுன்ற எண்ணத்துல இருக்கார், பழி தீர்க்கணும்னு சொல்லி. ஓகேங்களா? பாரத மாதா அமைப்பில் இணைஞ்சிடறாரு. திட்டத்தில் ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்படுது. வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கி பயிற்சி அளிக்கப்படுது. இதை பயன்படுத்துறதுக்கு பயிற்சி அளித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம். சரிங்களா? வாவே சுப்பிரமணியம் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு பயிற்சி அளிக்கிறார். வாவே சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் தான் அந்த பயிற்சி நடைபெறுது. சரிங்களா? வாவே சுப்பிரமணியம் தான் கைத்துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு பயிற்சி அளித்தவர். எங்கிருந்து பயிற்சி அளிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் கொஷின் ஏரியா. ஓகே. வாஞ்சிநாதன் என்ன செய்கிறாருன்னா ரகசியமாக மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் வந்து ராபர்ட் WD ஆஷை வந்து கொல்றதுக்கு திட்டம் வச்சிருக்காரு. அந்த சமயத்தில் WD ஆஷ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு பயணம் போகிறார். கொடைக்கானலுக்கு போகும்போது மணியாச்சி ரயில் நிலையத்தில் ரயில் கொஞ்ச நேரம் நிற்குது. சரிங்களா? ஏதோ ஒரு சில விஷயத்துக்காக நிற்குது. அப்போ அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக வாஞ்சிநாதன் அங்கே இருக்கார். ரகசியமாக மணியாச்சி ரயில் நிலையத்துக்கு போகிறாரு. ராபர்ட் WD ஆஷை வந்து கொண்டுறாரு, சுட்டுறாரு. 1911 ஜூன் 17 1911 ஜூன் 17 ராபர்ட் WD ஆஷை வந்து வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா கொண்டுறாரு. சரிங்களா? கொண்டுட்டு அதே துப்பாக்கியால் தன்னையும் சுட்டுக்கிறார், தற்கொலை பண்ணிக்கிறார். சரிங்களா? அவரை பரிசோதிக்கிறாங்க. சுட்டுட்ட பிறகு பரிசோதனை பண்ணுவாங்க இல்லையா, யார் ஏன் இந்த கொலையை பண்ணாருன்றதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதுபோல் அவரை பரிசோதிக்கும் போது அவருடைய சட்டைப்பையில் ஒரு கடிதம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா ஆஷினுடைய கொலை எப்படி செய்யப்படணுன்ற திட்டமும் சென்னைக்கு வரக்கூடிய 5ஆம் ஜார்ஜ் கொலை செய்வதற்கான ஒத்திகையும் அதில் எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? 5ஆம் ஜார்ஜையும் கொல்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் அந்த லெட்டரில் கிடைக்குது. சரிங்களா? ஓகே. விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும்போது ஆஷ் கொலையோட மேலும் சில பேர் வந்து குற்றம் சாட்டப்படுகிறார்கள். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாவே சுப்பிரமணியம். ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா கைத்துப்பாக்கியை வந்து இப்போ சுடுறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் வாஞ்சிநாதனுக்கு. இவரும் அது மட்டும் இல்லாமல் இவரோடைய தொடர்பு இருந்தவங்களும் கண்டுபிடிக்கப்படுது. சரிங்களா? அந்த கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனைலாம் வழங்கும் போது தமிழ்நாட்டில் தேசிய இயக்கம் செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமடையுது. சரிங்களா? ஓகே. சரி, சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கலாம். வாஞ்சிநாதனுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ரகுபதி ஐயர். ஓகேங்களா? வாஞ்சிநாதனுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ரகுபதி ஐயர். வாஞ்சிநாதனை வாவேசு சுப்பிரமணிய ஐயரை கூட அறிமுகம் செய்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கர கிருஷ்ண ஐயர் தான் வாவே சுப்பிரமணிய ஐயரை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார் வாஞ்சிநாதனுக்கு. சரிங்களா? ஓகே. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டு 5ஆம் ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா முடிசூட்டு விழா வந்து இந்தியாவில் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. அதை நடத்த போகிறதாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதனுக்கு ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. சரிங்களா? ஓகே. பிபின் சந்திரபாலு ஆங்கில அரசை வந்து எதிர்த்து சாட்சியம் சொல்கிறார். அதனால தான் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுது. பிபின் சந்திரபால் பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசை எதிர்த்து சாட்சியம் சொல்கிறார். அதனால தான் அவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விடுகிறாங்க. இவர் விடுதலையை கொண்டாட ஏற்பாடு செய்த சங்கம் பார்த்தீங்கன்னா
நெல்லை தேசாபிமான சங்கம். நெல்லை தேசாபிமான சங்கம் அப்படின்றது தான் இந்த பிபின் சந்திரபாலுடைய விடுதலையை வந்து கொண்டாடுறதுக்கு முடிவு செய்த சங்கம். சரிங்களா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். சரிங்களா, ஓகே. ஆஷ் கொலை நடந்துச்சு இல்லையா, அதில் விசாரணை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. 79 நாள் வந்து விசாரணை நடக்குது. எத்தனை பேர் கைதுனா 11 பேர், 79 நாள் விசாரணை நடக்குது. சரிங்களா, இதில் இந்த விசாரணை நடத்திய நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா 3 பேர், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, 3 பேர். சர் அர்னால்டு ஒயிட்டு, சங்கரன் நாயர், ஆயிலிங், இந்த 3 பேரும் தான் விசாரிக்கிறாங்க. சரிங்களா, இந்த விசாரணையில் முதல் குற்றவாளியாக யார் சொல்கிறாங்க? முதல் குற்றவாளின்னு சொன்னவொடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாஞ்சிநாதனை தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் முதல் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு யார் மேலே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன்னா இந்த ஆள் தான் பாரத மாதா சங்கத்தை உருவாக காரணமாக இருந்தவர். சரிங்களா, அதனால தான் இவர் முதல் குற்றவாளியாக சொல்கிறாங்க. சரியா, ஓகே. அதனால் இவருக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்படுது. நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு தண்டனை முடிஞ்சு வெளிவந்த பிறகு இவர் சுத்தமாக அரசியலை வந்து துறந்துட்டு ஆன்மீக துறையில் வந்து ஈடுபடுறார். சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா மைசூர் மாநிலத்தில், கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் மாநிலத்தில் நந்தி மலையில் சுவாமி ஓம்கார் அப்படின்னு சொல்ல பேரில் இவர் வாழ்ந்தார். சரிங்களா, சுவாமி ஓம்கார். சரியா, ஓகே. வாழ்ந்த பேரு தான் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் ஒன்று சொன்னேன் இல்லையா, வாஞ்சிநாதனுடைய சட்டைப்பையில் இருந்த கடிதம் சொன்னேன் இல்லையா, இதில் இன்னொரு கூடுதல் தகவலாக நான் ஒரு இடத்துல படித்தேன், அதான் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. சரிங்களா, அதில் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியை வெளியேற்றி சுயராஜ்யத்தை நிறுவ ஒவ்வொரு இந்தியனும் உறுதி பூண்டிருக்கிறான். ராமன், கிருஷ்ணன், சிவாஜி, குரு கோவிந்த சிங் போன்ற வீரர்கள் ஆண்டு வந்த இப்புண்ணிய பூமியை அந்நியர் வந்து ஆட்சி புரியவும் முடிசூட்டு கொள்ளவும் மானமுள்ள எந்த இந்தியனும் மனம் ஒப்புக்கொள்ள மாட்டான். அதற்கு என் செயலே சான்று அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று அந்த கடிதத்தில் இருக்குது. வந்தே மாதரம் எனும் இதழில் காமான்ற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. காமா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. காமா அப்படின்ற ஒரு பெண்மணி எழுதியிருந்த கட்டுரையில் இந்திய இளைஞர்கள் புரட்சிக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, ஓகே. நம்ம இந்த வீடியோவில் அந்த புரட்சிக்காரர்களை பற்றி பார்க்கும்போது வாஞ்சிநாதனை பற்றி கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.